students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 7 menstruation lessonல உள்ள exercise 7.2ல உள்ள 5,6th sum நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். 5th sum பாருங்க, a right angled triangle whose sides are 6 cm, 8 cm and 10 cm is revolved about the sides containing the right angle in two ways. Find the difference in volume of the two solids so formed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So right angled triangle கொடுத்திருக்காங்க whose sides are 6 cm, 8 cm and 10 cm is revolved about the sides containing right angle in two ways. So அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம் ரெண்டு வழியில. ரொட்டேட் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், ஏபிசி வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியை வந்து ரொட்டேட்டட் அபவுட் ஏபி, அதாவது ட்ரையாங்கிள் ABC is rotated about AB. So நான் AB பிடிச்சி நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து பிக்சர் எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். So இது A, இது B, இது C ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு மெஷர்மெண்ட் வந்து சைடு கொடுக்கல, 6, 8, 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்போதுமே பெரிய நம்பர் தான் நமக்கு இதில் இதான் வந்து ஹைபாட்னியூஸ், ஓகேவா? ஸோ இங்கே தான் இருக்கும். இது 10 சென்டிமீட்டர். ஸோ இங்கே நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதை 8ன்னு எடுத்துக்கிறேன், இதை 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து ஏபியை வச்சு நான் இப்போ சுற்றி இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கோன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது, ஓகேவா? அப்போ இது வந்து ரேடியஸா இருக்கு, இது வந்து எனக்கு ஹைட்டா இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன வரும் எனக்கு, ஹியர் ஆர் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கு, ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் வந்திருக்கு, ஹைட் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டரா வந்திருக்கு, ஓகேவா? சோ அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? சோ அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் V1 equal to என்ன போடலாம், நமக்கு ஃபார்முலா என்ன வரும், 1/3 into pi r square h வரும், ஓகேவா? சோ அப்போ 1/3 into pi யோட வேல்யூ என்னது நமக்கு 22/7 into r square. r வந்து நமக்கு 6 தானே, 6 into 6 போடலாம், h வந்து நமக்கு 8. சோ இது இப்போ நமக்கு டிவைட் பண்ணவே முடியாது. சோ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எழுதணும். சோ அப்போ இது அவ்வளோத்தையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 2112 வருது. இல்ல இதை வந்து 3க்கு கொடுக்கலாம் இல்லையா? சோ இதை 3க்கு கொடுத்துட்டு தான் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2112, ஓகேவா? சோ அப்போ இது 1 3 is 3, 2 3s are 6 வருது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 44ம் 6 8s are 48ம் 44ம் 48ம் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2112 டிவைடட் பை இந்த 7 வரும். சோ இதை வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 2112 வந்து 7ஆல கொண்டு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 301.71 சென்டிமீட்டர் கியூப் கிடைக்கும். சோ ஓகேவா? சோ இப்போ V1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரையாங்கிள் ABCல rotated about BC. நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த BCயை பிடிச்சு நான் சுத்துறேன். இந்த BCயை பிடிச்சு அப்படியே நான் சுத்தும் போது எனக்கு என்ன ட்ரையாங்கிள் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி எனக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குது. சோ அப்படிதான் இருக்கும், ட்ரையாங்கிள் பார்க்க அப்படிதான் இருக்கும். ஆனா நேம் இது வந்து மாறுது, இதான் வந்து B-ஆ இருக்கும் சுத்தும் போது, BC இது வந்து A-ஆ இருக்கும், ஓகேவா? சோ இது B, அதாவது இந்த மாதிரி நம்ம இதை இப்படி சுத்துறோம். இந்த BC-யை வந்து அப்படியே பிடிச்சு தூக்கி நம்ம மேல கொண்டு போறோம், ஓகேவா? அப்படியே சுத்தும், அல்லது இப்படி சுத்துங்க. இப்படி மாறி சுத்தும் போது BC மேல வருது, AB அப்படியே நமக்கு கீழே வந்துருது. சோ இந்த AC அப்படியே இருக்கு. அப்ப AC வந்து அப்படியே நமக்கு அந்த மெஷர் அப்படியே தான் இருக்கும். சோ இது வந்து 8 சென்டிமீட்டரா இருக்கும், இது 6 சென்டிமீட்டர். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்க எடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் அப்படியே அந்த இதுலதான் நம்ம ஆர்டர் பண்ணி தான் வரணும், கரெக்டா வரும். சோ இப்போ எனக்கு வந்து இது வந்து அப்படியே ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது இது என்னவா இருக்கு, எனக்கு ரேடியஸா இருக்கு, ஓகேவா? இது வந்து ஹைட்டா இருக்கு, ரேடியஸ் வந்து இப்போ இங்க என்ன இருக்கு, எனக்கு 8ஆ இருக்கு. இங்க வந்து ஹைட் வந்து என்னவா இருக்கு, எனக்கு 6ஆ இருக்கு. சோ அப்போ ஹியர் r equal to 8 சென்டிமீட்டர், height equal to 6 சென்டிமீட்டர். அப்போ வால்யூம் V2 equal to ஃபார்முலா என்ன, 1/3 pi r square h வருமா, equal to 1/3 pi யோட வேல்யூ என்னது 22/7 into r வந்து நமக்கு 8 into 8 into h வந்து 6.
1 3 is 3, 2 3s are 6. So 22 into 2 வந்து 44, 44 ஐயும் 8 8s are 64 ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 2816 வரும் divided by 7. So இப்போ இதை நீங்க 7 கொண்டு டிவைட் பண்ணா நமக்கு 402.29 சென்டிமீட்டர் கியூப் வரும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அதனுடைய டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் தி டூ சாலிட்ஸ் சோ ஃபார்ம்டு. அதனுடைய டிஃபரன்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் இன் வால்யூம் ஈக்குவல் டு, இதுல எது நமக்கு பெரிய நம்பர் வருது பாருங்க, V2க்கு தானே நமக்கு பெருசா இருக்கு. ஸோ அப்போ இதுல V2ல இருந்து நம்ம V1 சப்ட்ராக்ட் பண்ணி என்ன கிடைக்குதோ அதான் வந்து நமக்கு டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ therefore difference in volume equal to என்ன வரும் நமக்கு V2 minus V1. ஏன்னா V2 தானே நமக்கு பெரிய நம்பர். ஸோ V2 எவ்வளவு 40.29 minus V1 வந்து 301.71. ஸோ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது 402.29 301.71 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 9ல 1 போச்சுன்னா 8 வரும். இங்க 1 மாறிடும். 12ல 7 போச்சுன்னா 5 0 0 1. ஸோ 100.58 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். அடுத்த 6th sum பாருங்க. The volumes of two cones of same base radius are 3600 cm cube and 5040 cm cube. Find the ratio of heights வந்து கேட்டிருக்காங்க. So இதுல வந்து நமக்கு the volume கொடுத்திருக்காங்க. ரெண்டு வால்யூம் V1 and V2 கொடுத்திருக்காங்க. அதுபோல two cones of same base radius வந்து ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க. Find the ratio of height வந்து கேட்டிருக்காங்க. heights வந்து கேட்டிருக்காங்க. So இப்போ வால்யூம் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, V1 equal to நம்ம எதை எடுத்துக்கலாம், V1 3000 first வருது 3600 சென்டிமீட்டர் கியூப் and V2 equal to 5040 சென்டிமீட்டர் கியூப். அப்புறம் ரெண்டு சேம் ரேடியஸ் வந்து ரெண்டும் சேம் ஈக்குவல்னு சொன்னனால R1 equal to R2 தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப், அதாவது H1 வேல்யூ ரேஷியோ H1 ரிஸ்ட் H2 வந்து நமக்கு இதுல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு V1 வந்து 3600 கொடுத்தனால V1 ஃபார்முலா என்ன, நமக்கு வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன வரும், வால்யூம் ஆஃப் தி கோன்ஸ் தானே கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, வால்யூம் ஆஃப் தி கோன். நம்ம ஜென்ரலா ஃபார்முலாவே எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அப்ளை பண்ணலாம். 1/3 into pi r square h. வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து ஃபார்முலா 1/3 into 5r square h. ஓகேவா? ஸோ நமக்கு இங்க வந்து ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு H1 ரிஸ்ட் H2 இதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, அந்த வால்யூமா வந்து நான் ரேஷியோவா நம்ம எடுத்துட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதாவது V1 ரிஸ்ட் V2 ஈக்குவல் டு என்ன இருக்கும், 3600 ரிஸ்ட் 5040. ஸோ இதை நான் ரேஷியோவா எடுத்துட்டு அப்புறம் நான் H1 H2 கொண்டு வரேன். ஸோ இது இப்படி ரேஷியோவா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம், V1/V2 ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 5040 இப்படி எழுதலாமா? ஸோ இப்போ V1க்குன்னா நம்ம இந்த ஃபார்முலால இதில் அப்ளை பண்ணுங்க. 1/3 into பை அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு கீழே அடுத்ததுலேயே பை தான் வரும், கேன்சல் ஆயிரும். ஸோ R ஸ்கொயர் வந்து R1 தான் வரும் நமக்கு. ஸோ அதுக்கு நம்ம R1 போட்டுக்கோங்க. R1 ஸ்கொயர் இன்டு H வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை H1 போட்டுக்கோங்க. ஏன்னா இது V1 இல்லையா, ஸோ அதனால இது R1 H1 எடுத்துக்கிறோம். அடுத்து V2க்கு எடுக்கும்போது 1/3 பை இன்டு R2க்கு வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ R2 ஸ்கொயர் இன்டு H2 நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு 3600 டிவைடட் பை 5040 நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ இதுல வந்து 1/3 கேன்சல், பையும் கேன்சல். அதே போல R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஏன்னா R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர், ஏன்னா சின்ஸ் R1 ஈக்குவல் டு R2 ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் தான். ஸோ அதனால அதே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீது நமக்கு என்ன இருக்கும், H1/H2 ஈக்குவல் டு, இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணலாமா, ஒரு 0 கேன்சல் ஆகும். 2 டேபிள் கொடுங்க. 2 2s are 4, மீதி 1, 5 2s are 10, 2 2s are 4, 1 2 is 2, மீதி 1, 8 2s are 16, 0
1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 12, இங்க 9 2s are 18, 0, மறுபடியும் 6 2s are 12, 3 2s are 6, 4 2s are 8, மீதி 1, 5 2s are 10. இனி 9 டேபிள் கொடுக்கலாமா? 5 9s are 45, இங்க வந்து என்ன வரும்? 7 9s are 63, 5 by 7 வரும். ஓகேவா? h1 by h2 equal to 5 divided by 7. so இது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரேஷியோல எழுதலாம் இல்லையா? h1 raised to h2 equal to 5 raised to 7. so இவ்வளவுதான். இதான் நமக்கு ஆன்சர். நமக்கு ரேஷியோல தானே கேட்டிருக்காங்க. அப்போ h1 raised to h2 equal to 5 raised to 7. so நம்ம ஆன்சர் இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.